கதையை ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க வாழ்க்கையில 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ளால நடந்த இந்த அமானுஷ்ய சம்பவம் மட்டும் அவங்களால எப்பவுமே மறக்க முடியாதான். இப்ப அவங்களுக்கு 30 வயசாயிருச்சுங்க. கிட்டத்தட்ட 10-11 வருஷம் கடந்து வந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களால இந்த சம்பவத்தை மறக்க முடியலன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு? அந்த டைம்ல அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காரு. எக்ஸாக்டா அவரோட பர்த்டே முடிஞ்ச 1 மந்த்க்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த மாதிரி அமானுஷ்ய கனவு தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்காங்க. அதுவும் ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட கனவா. அவர் என்னென்ன கனவு என்கிட்ட சொன்னாருன்னா, ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அவரோட ஆப்போசிட்ல ஒரு அழகான பொண்ணு உட்காந்து இருக்கிறத அவர் பாப்பாரா. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கே, கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு அந்த கனவுல அவர் கிட்ட போய் பேச போறப்ப திடீர்னு அந்த பொண்ணோட அழகெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு மாதிரி விகாரமான தோற்றத்துல அவருக்கு அந்த பொண்ணு தெரியுமா. அந்த கனவுல அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்த கையோடைய அவர் கத்தி அலறி எந்திரிச்சிருவாராம். அதே மாதிரி இன்னொரு கனவுல அவர் எப்படி அந்த பொண்ணை பார்த்திருக்காருன்னா, இவர் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு வெள்ளை கலர் சேலையை கட்டிட்டு வந்து உட்காந்து இருக்கிறத பாக்குறாரு. முதல்ல அந்த பொண்ணோட முகம் தெரியல. யாருடா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இவர் அந்த கனவுல கிட்ட அந்த பொண்ணு கிட்ட போறாரு. அப்போ அந்த பொண்ணு மறுபடியும் அதோட தோற்றத்தை எல்லாத்தையும் மாத்தி அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி விகாரமா காட்சி அளிக்குமா. அதை பார்த்த கையோடய அவர் கத்தி அலறி எந்திரிப்பாரா. பார்த்தா அது கனவா இருக்குமா. இதே மாதிரி இன்னொரு கனவு என்ன என்கிட்ட ஷேர் பண்ணாருன்னா, அவர் லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு 2 டேபிள் தள்ளி ஒரு பிங்க் கலர் சுடிதார்ல ஒரு பொண்ணு வந்து உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கு. அதை வந்து அவர் பாக்குறாரு. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. திரும்பவும் அவர் மறுபடியும் எந்திரிச்சு போய் அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அந்த கனவுல அவர் நடந்து கிட்ட போறாரு. கிட்ட போக போக அந்த பொண்ணோட தோற்றம் மறுபடியும் மாறுது. மறுபடியும் அவர் அந்த விகார முகத்தையும் அந்த உருவத்தையும் பாக்குறாரு. பார்த்தையோட கத்தி அலறாரு. எந்திரிச்சு பார்த்தா கனவு. இதே மாதிரிதாங்க அவருக்கு தொடர்ந்து 1 நாள்ல 2 நாள்ல 1 வருஷமா இந்த மாதிரி கனவுனால சஃபர் பண்ணிருக்காரு. அதுவும் வாரத்துல ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி கனவு அவருக்கு வந்துருமா. ஆரம்ப காலகட்டத்துல அவருக்கு இந்த மாதிரி கனவு வரப்ப அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றப்பெல்லாம் அது வந்து அவ்வளவு பெருசா அவங்க எடுத்துக்கிட்டது கிடையாதான். ஆமா, நீ ஊரு சுத்திட்டு லேட்டா வருவ, அதனால உனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு வருது. ஒருவேளை நீ பேய் படம் பார்த்துட்டு வந்தனால உனக்கு இந்த கெட்ட கனவு வந்திருக்கும். நீ காலை கழுவாம வீட்டுக்கு வராத, இதுக்கப்புறம் நீ துண்ணூறு பூசிட்டு படு, சாமி கும்பிட்டு படு, இப்படிதான் அவங்க வந்து எப்போதுமே சொல்லுவாங்களாம். சோ அதனாலே அவர் வந்து ஒரு காலகட்டத்துல அவருக்கு இந்த மாதிரி கனவு வரதை வந்து சொல்றது நிப்பாட்டிட்டாராம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அதை ரொம்ப சீரியஸா பார்க்கல. அது ஒரு பெரிய விஷயமாவும் அந்த டைம்ல அவங்களுக்கு அது தெரியல. சோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப மறு வருஷம் என்ன ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வந்த கனவுலாம் வந்து வேற வேற இடம், அதுக்கப்புறம் இவர் போய் பேசுறப்ப அந்த தோற்றம் மாறுது. அந்த மாதிரிதான் அவர் கனவு கண்டிருக்காரு. ஆனா இந்த வாட்டி வர கனவு வந்து ஒரே கனவு தான். ஒரே கனவு தொடர்ச்சியா 1 மாசமா அவருக்கு வந்திருக்கு. அந்த கனவு எப்படி வந்திருக்குன்னா, நடு சாமத்துல விளையாட்டு மைதானத்துல இவரு பந்து விளையாண்டுகிட்டு இருந்திருக்காரு. அப்போ தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு வெள்ளை கலர் சேலையை கட்டிட்டு வந்து இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்கு. யாருடா இந்த நேரத்துல ஒரு பொண்ணு இந்த தடல்ல வந்து நிக்குது, அதுவும் என்ன பார்த்து சிரிக்குதுன்னு சொல்லிட்டு இவர் நடந்து கிட்ட போயிருக்காரு. கிட்ட போக போக அழகா இருந்த அந்த பொண்ணோட தோற்றம் வந்து மாற ஆரம்பிக்குது. அப்புறம் விகாரமா மாறி இவரை துரத்த ஆரம்பிக்குது. அதை பார்த்து இவர் பயந்து ஓடுறாரு. சோ இதே கனவு அவருக்கு தொடர்ச்சியா 1 மாசமா வந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து இது கனவு தானே நினைச்சு விட்டுருக்காரு. ஆனா மறு மாசம் அந்த கனவு அவருக்கு பளிச்சிருக்கு. வீக்கெண்ட்னாலே இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியாயிருவாராம். சாப்பிட போவாராம், படம் பார்க்க போவாராம், பீச்சுக்கு போவாராம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சுத்திக்கிட்டே தான் இருப்பாராம். மிட் நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வருவாராம். அப்படி ஒரு நாள் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு மிட் நைட்டு கிளம்பி வர்றப்ப திடீர்னு அவரோட பைக்கை வேற ஒரு பாதையில விட்டுட்டாரு. அப்ப அவர் வீட்டுக்கு போற பாதையை கண்டுபிடிச்சு போய்கிட்டு இருக்கிறப்பதான் அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. நல்லா போய்கிட்டு இருந்த பைக்கு திடீர்னு ஒரு இடத்துல வந்து நிக்குது. அவரோட பைக்கு நின்ன இடத்துல அங்க ஆள் நடமாட்டமே இல்ல. அங்க ஒரே ஒரு விளையாட்டு மைதானம் மட்டும்தான் இருக்கு. அவரும் பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. பைக் ஸ்டார்ட் எடுக்க மாட்டேங்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பைக்ல இருந்து இறங்கி அவர் பைக்கை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்பதான் ஒரு கட்டத்துல இவர் பயந்துட்டாரு. என்னடா யாருமே இல்லாத மயான அமைதியா இருக்கு, இந்த நேரத்துல ஏதோ ஒரு பந்து சத்தம் கேக்குது, திரும்பலாமா வேண்டாமான்னு அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு பின்னாடிதான் வேகமா கேக்குது. சரி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. அங்க ஒண்ணுமே இல்ல.
என்னடா பின்னாடி பந்து சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, திரும்பி பாக்குறப்ப ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு தோணிருக்கு போல, இல்ல நம்ம இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வண்டியில உட்காந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு, அந்த பைக் ஸ்டார்ட் எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் மறுபடியும் அதே பந்து சத்தம் அவருக்கு பின்னாடி கேக்குது. யோசிச்சு பாருங்க இந்த டைம்ல எப்படி இருக்கும். இந்த வாட்டி நம்ம திரும்பிய பார்க்க கூடாது, என்ன சத்தம் கேட்டாலும் சரி, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பதட்டத்துல ஸ்டார்ட் பண்றாரு, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா ஸ்டார்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அவர் இப்படி பார்த்தாரு பாருங்க விளையாட்டு மைதானத்துல. அங்க ஒரு பொண்ணு வெள்ளை கலர் கவுனு போட்டுக்கிட்டு நல்ல முடி நீளமா இருக்கு. இவரை பார்த்த வாக்குல சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப தூரமாவும் இல்ல, அதே சமயத்துல இவர் பக்கத்துலயும் இல்ல. விளக்கு வெளிச்சத்துல அந்த பொண்ணோட முகம் நல்லா கிளியரா தெரியுது. அந்த பொண்ணு யாருன்னா இவர் கனவுல பார்த்தார்ல அதே பொண்ணுதான். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு கையில பந்து புடிச்ச வாக்குலயே இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சாம். அத பார்த்த கையோடையே கடவுளே முருகான கண்ணை மூடிட்டு ஸ்டார்ட் பண்ணாராங்க. பட்டுன்னு ஸ்டார்ட் எடுத்து கூட அவர் வேகமா போனாராம். வேகமா போயிட்டு அவர் கண்ணு முன்னு தெரியாம ஓட்டுன வாக்குல எங்கேயோ ஒரு இடத்துல போய் சந்துல இடிச்சு கடைசியில அல்லூர்ல விழுந்துட்டாரு. நல்ல வேலைங்க, இவரோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல. இவர் விழுந்த அல்லூர் கூட ரொம்ப ஆழமால, அந்த இடத்துல தண்ணியும் இல்ல, எந்திரிச்சு அவர் வரலாம். பட் அந்த அடிச்ச வேகத்துல விழுந்தார் பாத்தீங்களா, அவர் கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் அவருக்கு முழுப்பு வந்திருக்கு. எந்திரிச்சு பாக்குறப்ப அவரோட கால் பாதத்துல வெட்டுப்பட்டு அவருக்கு ரத்தம் வந்திருக்கு. மத்தபடி ஒண்ணும் பெருசா அடி இல்ல. அப்புறம் பைக்கை பார்த்திருக்காரு, பைக்கும் அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா டேமேஜ் ஆகல. அப்புறம் அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு மெதுவா அந்த வண்டியை தள்ளிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் அவர் மெதுவா ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கும் போயிட்டாரு. அப்புறம் ஒரு வழியா அவர் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள பைக்கை பார்க் பண்ணிட்டு கேட்டை பூட்டிட்டு உள்ளுக்கு வரப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அவரோட கால் என்னமோ ரொம்ப நனைஞ்ச மாதிரி இருந்திருக்கு, ஒரு மாதிரி நச நசன்னு இருந்திருக்கு. என்னடா நனைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் பாதத்தை நல்லா உத்து கவனிக்கிறாரு. அவரோட கால் பாதத்துல என்னமோ ஆழமான ஒரு ஆணி குத்தி வெளியாக்குனா எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஓட்டை, அந்த மாதிரி பெரிய ஓட்டையா இருக்கு. அதுல இருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அவர் பயந்து போய் உடனே போயிட்டு அவர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி காலில் ஒரு பெரிய பேண்டேஜ் எடுத்து சுத்திட்டு அங்க எங்கெல்லாம் ரத்தம் வழிஞ்சிருக்கோ அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் தொடச்சு அப்புறம் தான் ஹால்ல உட்காந்துருக்காரு. ஹால்ல உட்காண்ட கிட்ட அவர் என்ன யோசிச்சானா, என்னடா அது, ஏன் இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரிலாம் நடக்கணும், யார் அந்த அம்மானுஷம், ஏன் அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணோம், ஒரு மாசமா நம்ம இந்த மாதிரி கனவு தானே கண்டுட்டு இருந்தோம், இப்ப இந்த மாதிரி பழிச்சிருச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு அவர் அந்த மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறப்ப அப்பதான் அவங்க அப்பா ரூம்ல இருந்து வெளியே வராரு. வெளியே பாக்குறப்ப இவர் வேற அந்த பாதத்துல பேண்டேஜ் சுத்திட்டு தானே உட்காந்துருக்காரு. அதை பார்த்த கூட அவங்க அப்பா என்னாச்சும் ஏதாச்சும் சொல்லி கேட்கிறாரு. அப்ப இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றப்ப அவங்க அப்பாவுக்கே ஒரு மாதிரி திடீர்னு தூக்கி போட்டிருக்கு. உடனே அவர் பையனை பிடிச்சி ஏச ஆரம்பிச்சாரு. இந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மாவும் முழிச்சு வெளியே என்னங்க, ஏன் இந்த நேரத்துல அவங்க கிட்ட கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றப்ப இவர் சொல்லியிருக்காரு. அப்ப இவங்களும் பயந்து போய் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல நீ வெளியே போக கூடாது, எங்க சுத்தினாலும் 10 மணிக்குள்ளால நீ வீட்டுக்கு வந்துடணும்னு இவங்க 2 பேருமே ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சுங்க. குளிர் ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 வாரம் அவர் ரொம்ப சஃபர் பண்ணாராம். ஆனா அந்த 2 வாரத்துல அந்த லேடி தான் இவரோட கனவுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. அதாவது இவரை துரத்துற மாதிரி, இவரை கொலை பண்ற மாதிரி, அவரோட ரூமோட கர்டன் துணியை விலக்கி பார்த்தா அந்த லேடி அந்த தெருவுக்கு ஓரத்துல அந்த வெளிச்சத்துல நிக்கிற மாதிரி, இந்த மாதிரி பயங்கரமான கனவுலாம் அவருக்கு வந்திருக்கு. அதனாலே அவருக்கு குளிர் ஜுரம் அதிகமாக கிளம்பிருக்கு. பத்ததுக்கு அவரை 2 வாரமா ஹாஸ்பிட்டல் வீடுக்குமா கூட்டிட்டு போயிட்டு கூட அவருக்கு அந்த குளிர் ஜுரம் நிக்கல. அப்புறம்தான் இவங்க அப்பா அம்மா இப்படியே விட்டா பையனுக்கு வேர்ஸ்ட் ஆயிரும், இது கண்டிப்பா அந்த அமானுஷ தொந்தரவாதான் இருக்கும். ஏன்னா இவரு வேற சொல்றாரு, இந்த மாதிரிலாம் கனவு வருதுமா, எனக்கு பயமா இருக்குமான்னு. சோ அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சாமி பார்க்க இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க கூட்டிட்டு போய் மந்திரிச்சு கடைசியில இவருக்கு கழுத்துல ஒரு தாயத்து மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. அந்த தாயத்தை அவர் இன்னி வரைக்கும் போட்டிருக்காரு. எப்ப அந்த தாயத்தை அவர் கழுத்துல போட்டாரோ அன்னில இருந்து அவருக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு வரவே இல்லையாங்க. ஆனா அந்த சாமியாரு அவர் கழுத்துல அந்த தாயத்தை போடுறப்ப என்ன சொன்னாருன்னா, இது எப்போதும் உன் கழுத்திலே இருக்கணும், உன் கழுத்துல இருந்து இது இறங்குனுச்சுன்னா அது உன்னை கூட்டிட்டு போயிடும்னு. ஆனா அவருக்கு புரியல, அது ஏன் அவர் டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த கேள்வி அவங்க அப்பா அம்மாவும் கேட்டாங்க, அவரும் கேட்டாங்க. ஆனா அந்த சாமியாரு எதுவுமே சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்க பையனோட உயிரை நான் காப்பாத்தி கொடுத்துட்டேன், ஆனா இந்த தாயத்தை மட்டும் உங்க பையன் கழுத்துல இருந்து கீழே இறங்கக்கூடாது. ஒருவேளை இறங்கிருந்துச்சுன்னா அந்த அம்மானுஷம் திரும்ப உங்க பையனை தொந்தரவு பண்ணும், இல்லைன்னா அது கூடயே கூட்டிட்டு போயிடும்னு.
சோ அவங்களுக்கு வந்து புரியல ஏன் அவங்க பையனை வந்து தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மேபி இது வந்து எங்கேயாச்சும் போற வாக்குல அவரை பின்தொடர்ந்திருக்கலாம். இல்ல இவரு வந்து அதை தாண்டி போறப்ப அதுக்கு இவரை பிடிச்சிருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா எது எப்படியோ இந்த தாயத்து உங்க பையனோட கழுத்துல இருக்கிற வரைக்கும் உங்க பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. கவலைப்படாதீங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. சோ அந்த தாயத்தை இன்னமும் அவர் கழுத்துல போட்டிருக்காரு. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பதில் கிடைக்காதுல்ல. எனக்கு இந்த கதையை கேட்கிறப்ப அப்படிதாங்க தெரிஞ்சுச்சு. என்னதான் இந்த கதை ஷார்ட்டா இருந்தாலும் கேட்கிறப்ப எனக்கு சுவாரஸ்யமாவும் வித்தியாசமாவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கதையை கேட்கிறப்ப எப்படி இருந்துச்சு? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. உங்க வாழ்க்கையில இது போன்ற ஏதாவது அமானுஷ்ய சம்பவம் நடந்திருந்துச்சுன்னா என்ன நீங்க இன்ஸ்டாகிராம் மூலியமா தொடர்பு கொள்ளலாம். என்னோட ப்ரொஃபைல போய் தட்டி பாருங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் அடுத்த ஒரு உண்மை சம்பவ கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.